கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புலம்பல் 3:24. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நம்ம நம்பிக்கை தேவன் மேல வைப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். இதில் பாருங்க, ஒரு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர், அதாவது பாருங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். அப்ப கர்த்தர் தான், தேவன் தான் நம்மளுடைய பங்கு. நம்ம சுதந்திரம் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய பங்கு, சுதந்திர வீதம் சகலமும் தேவனிடத்தில் தான் உண்டு. பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷேர். எல்லாத்துக்குமே தெரியும். ஷேர் இன்னும் ஓப்பனாக சொன்னோம்னா, ஒரு வீடை அப்பா அம்மா வீடை நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் பிரிக்கிறீங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அப்போ அந்த உங்கள் அப்பா அம்மாவோட அந்த பூர்வீக சொத்துல உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. உங்கள் தாத்தா பாட்டி சொத்துலையோ எதுலையோ சம்திங் ஒரு பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இதைத்தான் தேவன் என்று சொல்கிறார். கர்த்தரே என் பங்கு, கர்த்தரே என் பங்காக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமது பங்காக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் தான் நமக்கு மூத்த சகோதரர். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா மூத்த சகோதரர். ஏன்னா எப்படி மூத்த சகோதரர் ஆகிறோம்னா, யோவானில் பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரு? தேவன். தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளை தான் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்மளும் இயேசு கிறிஸ்துவும் சகோதரர். அவர் மூத்த சகோதரர், நம்ம இளைய சகோதரர்கள், நம்ம சகோதர சகோதரிகள். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன பங்கு இருக்கோ அதே பங்கு உங்களுக்கும் உண்டு. அது என்ன பங்கு? தேவனது வலது பார்சில் அமர்ந்து உலகத்தை நியாயத்திற்கும் பங்கு. அதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க படிக்கும் போது பார்க்கலாம், நிருபங்களை பார்க்கலாம். நீங்க வேத வசனங்களை ஏற்ற விதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் தேவர்கள் என்று அறியீர்களா அப்படின்றாரு. தேவதூர்கள் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படின்றாரு. அப்ப நம்மளை பிதா எப்படி வைத்திருக்கிறாரு? தன் சொந்த குமாரனுக்கு ஈக்குவலாக, அவருடைய பங்குல அவருக்கு ஈக்குவலாக வைப்பதற்காக அவர் ஆசைப்படுறாரு. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் தான் கர்த்தரே என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஏன்னா ஆத்மாவில் தேவன் வாசம் பண்ணுகிறார். எல்லாமே வாசம் பண்ணுறார். பிதா குமார் பரிசுத்த தேவன் நம்ம ஆத்மாக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆவி ஆத்மா தேவனோட போய் சேர வேண்டியது, மண்ணான சரீரம் மண்ணுக்கு போக வேண்டியது. அப்போ ஆத்மா சொல்லும் அப்படின்னா ஆத்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தேவனால் அனுப்பப்பட்டது, தேவனால் உயிர் கொடுக்கப்பட்டது. சரீரத்தின் காரியங்களை நம்ம முன்னிலைப்படுத்தும் போது தான் ஆத்மாவின் காரியங்கள் பின்தங்கி விடுகிறது. அப்ப தேவனை, கர்த்தரே நமது பங்காக இருப்பதற்காக, கர்த்தரே உங்களுக்கு சுதந்திரமாக இருப்பதற்காக, பிதாவே உங்களுக்கு சுதந்திரமாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க. ரோமர்கள் நிருபத்துல 8ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்க சுதந்திரம் என்ன, தேவன் உங்களை எதுக்கு அழைத்தார்ன்றதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அதை திருப்பி படிச்சு பாருங்களேங்க, உங்களுக்கு நல்லா புரியும். கர்த்தரே என் பங்கு அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை புதிய பாட்டு ரோமரில் நம்ம 8ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு அருமையான காரியம் பாருங்களேங்க. கர்த்தரே நமது பங்காக இருப்பதற்காக ஆசைப்படுகிறார். எல்லாமே முன்னறிவிக்கப்பட்ட காரியங்க, எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. அப்போ அவரிடத்தில் என் ஆத்மா நம்பிக்கையாக இருக்கும். அப்போ அதை பாருங்களேங்க. அப்போ நம்ம தேவனிடத்தில் நம்பிக்கை கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கர்த்தரே நம்முடைய பங்கு அப்படின்றது நம்ம இருப்போமா? ஆகையால் நான் அதை பாருங்க, அவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருப்பேன், நம்பிக்கை கொண்டிருப்பேன். அப்போ தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பதற்காக, தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து அவர் பங்குல நம்ம பங்கு பெறுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்போ நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க அப்படின்னா கட்டாயம் நடக்கும். இதெல்லாம் நடக்கிற காரியம்தான். நம்ம எப்போ தேவரத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் அப்படின்ற விசுவாசத்துக்குள்ள நம்ம வரும்போது, ஒருவேளை ஒரு சந்தேகமாக இருந்தால், நான் சொன்ன யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துக்கு 12ஆம் வசனத்தை திருப்பி படிச்சு பாருங்க. உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். எப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளாக இருக்கும்படி அழைத்தாரெல்லாம் கிடையாது, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல வானத்தின் கீழே சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நீங்க தேவனிடத்தில் பங்கு பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். இல்லாமல் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலகட்டத்தில் நம்ம உழுந்து போவோம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எதுக்காக? அவர் பங்கிலே
கர்த்தருடைய பங்கிலே நீங்களும் அதை பெற்றுக்கொள்வதற்காக, கர்த்தருடைய பங்கிலே நீங்களும் இணைந்து கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அழைத்த கர்த்தருக்கு, அழைத்த தேவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் என்று அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனிஸ்மென்ட் பரலோக பிதாவே, கர்த்தரிடத்தில் எங்கள் பங்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட மாட்டவரே. நீரே எங்கள் நம்பிக்கை என்பதை புரிந்து கொண்ட மாட்டவரே. ஏஸ்தாவனே, உம்மிடத்தில் எங்கள் பங்கு உண்டு என்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மிடத்தில் பங்கு பெற எங்களை நீர் அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. படைப்பின் நோக்கமே இதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்ட மாட்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தரிடத்தில் பங்கு பெற்ற குடும்பமாக அவர்களை இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.